எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அண்ட் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அது சொல்லவே மறந்துட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ராபெரிஸ் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேங்க. அது வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக கழுவிட்டு நல்லா ஒரு 2 முறை நல்லா கழுவிட்டு அது வந்து மேலே இருக்கிற அந்த இலைகளெல்லாம் நீக்கிட்டு பாதியாக வெட்டி அதில் மிக்சியில் சேர்த்துக்கினேன். சர்க்கரை 1/2 கப்பு சர்க்கரையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை அடிச்சுட்டேன். அது நல்லா பியூரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நான் அதில் வந்து 2 கப்பு பால், 4 ஸ்கூப்பு வனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். அண்ட் அடுத்து வந்து நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் கூட விடலாம். அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் ஐடியா. அது நல்லா அடிச்சிட்ட பிறகு நான் சர்விங் கிளாஸில் நான் சர்வ் பண்ணிட்டு போகிறேன். எவ்வளோ அழகாக நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த சர்விங் கிளாஸ்க்கு ஒரு ஸ்ட்ராபெரி வச்சு இப்போ நான் அதை சர்வ் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் இது சில்லாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து அது ரூம் டெம்பரேச்சர்லேயும் சர்வ் பண்ணலாம். அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து தாங்க இருக்குது. நான் இதை வந்து சர்வ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ட்ரா வச்சு நான் இது சர்வ் பண்ண போகிறேன். ரெசிபி இன் டீட்டெயில் ஆஸ் ஆல்வேஸ் என்னோட பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அட் த சேம் டைம் என்னோட இங்கிலீஷ் சேனல்லையும் இதே ரெசிபி இருக்குது. இங்கிலீஷ் சேனலோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்னோட ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ all the links are posted in the description box below this video. நான் அடுத்த புதிய ரெசிபி உங்களுக்கு திருப்பி சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். Thanks for watching. Bye bye.